சரி பத்திரமா கூட்டின்னு வா அவங்க பாட்டியா கூட பத்திரமா போயிட்டு வா. நான் ஒன்றும் சொல்ல, நீ கேள்வி கேட்குற ஆள் ஆகிட்ட, பெரிய ஆளாக வளர்ந்துட்டேன். உன்னை நான் என்ன சொல்கிறது? பாட்டி ஜாலி ஜாலி ஜாலி. வாங்க 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 சம்மந்தி, வாங்க வந்து உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? உங்கள் பையன் மருமகள்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க சம்மந்தி. நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்கள் உடம்பு எப்படி இருக்கு? எங்க பாட்டி சிம்ரன் சுசிலா எல்லாம் இருக்காங்கன்னாங்க, எங்க அவங்க காணோம்? இருமா கூப்பிடுறேன். சிம்ரனே சிம்ரனே, இங்கே வாமா, இங்கே யார் வந்திருக்காங்க பாரு. பஞ்சவர்ணம் இங்கே வாமா. இங்கே வா, உங்கள் அம்மா அவங்க அண்ணன் பொண்ணு வந்திருக்காங்க பாரு. வா தண்ணி எடுத்துன்னு வந்து கொடு. இந்தாம்மா தண்ணி குடிமா, உட்காருங்கம்மா. ஏன் நின்றுனே இருக்கீங்க? இந்த சிம்மன் கூப்பிட்றேன். அசின் செல்லாம் எப்படி செல்லம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு செல்லாம். அத்தை எங்க அத்தை சிம்ரன்? நான் அவளை பார்க்க தானே வந்தேன், கூப்பிடுங்க அத்தை சீக்கிரம். செல்லாம் உள்ள தானே இருக்கா, வாடா போய் நம்ம பார்க்கலாம் வாடா. சிம்ரன் இங்கே யார் வந்திருக்கா பாரு. ஐ அசின் வந்திருக்கா. அசின் வா இங்க, ஜாலி ஜாலி. சுசிலா இங்க வா, யார் வந்திருக்கா பாரு. எங்க மாமா பொண்ணு வந்திருக்கா. சுசிலா வா. சிம்ரன் இவதான் சுசிலா, எங்க அத்தை பொண்ணு. ஹாய் சொல்லு. ஹாய் சுசிலா, என் பேரு அசின். இவதான் எங்க அத்தை பொண்ணு. சுசிலா நீ ஹாய் சொல்லு. ஹாய் அசின், இங்க வா, நம்ம 3 பேரும் சேர்ந்தே விளையாடலாம், ஜாலியா விளையாடலாம் வா. சரி 3 பேரும் நீங்க பத்திரமா விளையாடுங்க, நான் வெளியே போயிட்டு வரேன். ஓகே? ஆமா நாங்க எங்கன்னா போயிட்டு வந்து விளையாட்டு வரமா, வெளியே போயிட்டு வரமா. நாங்க ஜாலியா 3 பேர் இருக்கோம்ல, நாங்க பத்திரமா விளையாடிட்டு வந்துருவோமா. ப்ளீஸ்மா, நாங்க வெளியே போயிட்டு வரமா. உங்க பாட்டி திட்டுவாங்க, இங்கே விளையாடுங்க. அத்தை ப்ளீஸ் அத்தை, நாங்க போயிட்டு வெளியே போய் சுத்தி பார்த்ததே இல்ல அத்தை. நாங்க கொஞ்ச நேரம் சுத்தி பார்த்துட்டு வந்துடுறோம் அத்தை. ஆமா அத்தை, நானும் இங்க ரொம்ப போய் பார்த்ததே இல்ல அத்தை. நான் இவங்க கூடவே போயிட்டு இவங்க கூடவே வந்துடுறேன் அத்தை. ப்ளீஸ் அத்தை, என் செல்ல அத்தை இல்ல. சரி 3 பேரும் கேக்குறீங்க, சரி பத்திரமா வெளியே போயிட்டு விளையாடிட்டு வந்துடணும். ஓகேவா? தேங்க்யூ அம்மா. நாங்க பத்திரமா 2 பேரும் இடின்னு போயிட்டு பத்திரமா இடின்னு வந்துடுறோம். இது நம்ம ஊர் தானே, நான் இடின்னு போய் பார்த்துட்டேன். ஹேய் சிம்ரன், இந்த இடம் சூப்பரா இருக்கு சிம்ரன். வாவ் பியூட்டிஃபுல் சிம்ரன். ஏய் சிம்ரன், இந்த இடம் சூப்பரா இருக்குல்ல. நம்ம கூட எங்க ஊர்ல கூட இதே மாதிரியே ஒரு குளத்துக்கு நம்ம போனோமே, ஞாபகம் இருக்கா? ராமு எல்லாம் கூட்டிட்டு அங்க ஜாலியா விளையாடணும்ல நம்ம. ஆமா சுசிலா, நம்ம இதே மாதிரியே ஒரு இடத்துக்கு நம்ம ராமு எல்லாம் கூட்டிட்டு போனோம்ல. ஆமா ஞாபகம் இருக்கு. அப்போ உங்க ஊரு அவ்வளோ அழகா இருக்குமா? உங்களுக்கு அங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா? நான் தான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு எந்த ஊரும் தெரியல. ஃபீல் பண்ணாத அசீன், நீ லீவ் விட்டா சிம்ரன் அப்படியே என் கூட வந்துரு, நான் உன்னை பாத்துக்கிறேன் அசீன். ஆமா அசீன், இவளுக்கு கஷாயம் எல்லாம் வைக்க தெரியுமா? எனக்கு கூட உடம்பு நிலை சரியில்லாத போது இவ தான் எனக்கு கஷாயம் போட்டு கொடுத்தா. அப்புறம் உடனே என் உடம்பு சரியாயிடுச்சு. அப்புறம் நாங்க மறுநாள் போய் ஜாலியா விளையாடணும். உனக்கு இதெல்லாம் யார் சொல்லி கொடுப்பாங்க கஷாயம் வைக்கிறத பத்திலாம்? எல்லாமே எங்க அம்மா தான் சொல்லி கொடுப்பாங்க தெரியுமா? சிம்ரன் உனக்கு தெரியாதா? இல்ல அசீன், எங்க அம்மா என்ன எதுவுமே செய்ய விட மாட்டாங்க, எல்லாமே எங்க அம்மா தான் செய்வாங்க. என்ன அடுப்பு கிட்டே போக விட மாட்டாங்க. அம்மா நான் போய் கத்துக்கிறமா செய்யறமான்னு சொன்னா கூட வேணா நீ போயிட்டு செல்லாம் சொல்லிடுவாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. எது ஒண்ணு அம்மா கிட்ட இருக்கும் போதே நம்ம கத்துக்கிறது தான் நம்மளுக்கும் சேஃபான விஷயம். தனியா நம்ம இல்லாத போது நம்மளே பாத்துக்க முடியும் இல்ல, அம்மா கூட இருக்கும் போதே நம்ம எல்லாத்தையும் கத்துக்கணும். சுசிலா நீ சொல்றதும் கரெக்ட் தான். நான் கூட அம்மா கிட்ட கேட்டு நானும் கத்துக்கிறேன் சுசிலா, எங்க அம்மா கிட்ட கேட்டு. இங்கேயே உட்காந்து நம்ம ஒரு சப்பாத்தி செஞ்சு சாப்பிடுவோமா? நீ எப்படி சுசிலா செய்ய முடியும்? இங்க அடுப்பு கூட எதுவும் இல்ல. அதெல்லாம் ஒன்றும் தேவையே இல்லை. நம்ம ஒரு கல்லுங்களை வச்சு அடுப்பு மூடி நெருப்பு மூடிட்டோமா. நான் கொஞ்சம் மாவு சப்பாத்தி மாவுலாம் திரட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை தோசை கல்லில் போட்டு எடுத்து நம்ம ஆளுக்கு கொஞ்சம் பிச்சு சாப்பிடலாம். ஆமாப்பா, இந்த கிளைமேட்டுக்கு சூப்பரா இருக்கும்பா. சில்லுன்னு ஒரு கிளைமேட்டுக்கு சப்பாத்தி சூடா நல்லா இருக்கும்பா. சுசிலா நீ தானே செய்ய போற, நீ செய், நாங்க வேடிக்கை பார்க்கறோம். நீ எப்படி செய்யறன்னு பார்த்து நாங்க கத்துக்கிறோம். ஓகே? முதல்ல அடுப்பு பற்ற வச்சாச்சு. தோசை கல்லு வச்சு எடுத்துன்னு வந்த சப்பாத்தியை போட்டு ஒரு திருப்பி இன்னொரு திருப்பி 2 பக்கம் செவந்ததும் நம்ம எடுத்துட்டோம். சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. வாவ் சூப்பரா செஞ்சிட்ட சுசிலா சப்பாத்தியை நீ. சூப்பர் சுசிலா. இந்த அசீன் உனக்கு ஒரு சப்பாத்தி, நீயும் சாப்பிடு. சிம்ரன் இந்த உனக்கு ஒரு சப்பாத்தி, நீயும் சாப்பிடு. சுசிலா அப்ப நீங்க சாப்பிடலையா சுசிலா? இதோ நானும் ஒரு சப்பாத்தி சாப்பிடுறேன், சேர்ந்து சாப்பிடுவோம். சப்பாத்தி சூப்பரா இருக்கு சுசிலா, டேஸ்டா இருக்கு. வாவ் அமேசிங் சப்பாத்தி சுசிலா, உன் கை பக்குவமே தனிதான் சுசிலா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, கம்முன்னு சாப்பிடுங்கப்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.